எனக்கு தனியாக பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. ஸ்டெல்லா மேரிஸ், லொயோலா அண்ட் எத்ராஜ் இந்த 3 காலேஜ் தவிர நான் கெஸ்ட்டாக போகாத காலேஜே இல்லை சார் சென்னையில். வீட்டில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் ஆக்ட் பண்ணி போடுறது எல்லாம் பார்த்துட்டு ஓகே இவளுக்கு இதில் ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஏதோ இருக்கு போல இருக்கு, போய் ட்ரை பண்ணட்டும். அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழவா. இன்னைக்கு வா தமிழவா நிகழ்ச்சியில் நாம பேச போகிற தலைப்பு சோசியல் மீடியா தவறான பிரபலங்களை உருவாக்குது என்பவர்கள் வெர்சஸ் சோசியல் மீடியா பிரபலங்கள். நீங்க படிச்ச படிப்புக்கு எத்தனையோ நீங்க தொழில்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், எத்தனையோ துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஏன் ஒரு சோஷியல் மீடியாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் ஆக்சுவலி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். அது இருந்தாலும் எனக்கு என்ன பேஷன்னா ஐ வாண்ட் டு பிகம் அ மாடல். ஸோ அப்படி தான் நான் 2022 நான் மாடலிங்கில் வந்தேன் சார். சோஷியல் மீடியாவில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். 2022 நான் ஆரம்பித்த மாடல் துஷாரில் இருந்து இப்போ 2025 நான் பார்க்கும்போது ஸ்டெல்லா மேரிஸ், லொயோலா அண்ட் எத்ராஜ் இந்த 3 காலேஜ் தவிர நான் கெஸ்ட்டாக போகாத காலேஜே இல்லை சார் சென்னையில். ஸோ ஐடியில் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருந்தாலும் ஐ சூஸ் சோஷியல் மீடியா as a மெயின் ஒரு பேஷனாக சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால தான் சார் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து ரொம்ப நல்லா படிப்பேன். அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த கல்ச்சுரல் ஸ்பீச் காம்படிஷன் இதெல்லாம் நல்லா பேசுவேன். என் ஊர் கும்பகோணம் சம்மந்தப்பட்ட டிகிரி காஃபி, வெத்தலை, கும்பகோணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மீம் பேஜாகவும், அதெல்லாம் ஒரு விளாகாகவும், ஒரு வீடியோவும் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பீப்புள் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அரௌண்ட் சோஷியல் மீடியாவில் எல்லாமே சேர்த்து ஒரு 120லேருந்து ஒரு 130K ஃபாலோவர்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் சோஷியல் மீடியா ஆரம்பித்தேன். ஓகே இந்த பையன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டேரக்டாக வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் விரும்புகிறேன் சார். எனக்கு சிங்கர் ஆகுறவங்களுக்காக நான் வந்து லைக் சோஷியல் மீடியாஸில் என்னோட டேலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போது நம்ம சோஷியல் மீடியாவில் இல்லாத சிங்கராக இருந்திருந்தா நமக்கு எங்கே இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இப்போ எனக்கு ஷோஸோ ஈவெண்ட்ஸோ கிடைச்சா நமக்கு கிடைக்காது. பட் நான் பாடுறேங்கிறனால லைக் மக்கள் பார்த்துட்டு நான் உங்களை வந்து லைக் ஷோஸு கூப்பிடுறேன். எனக்கு ரெகுலராக லைக் வீக்லி ஷோஸ் வருது. ஸோ அதனால வீட்டில் லைட்டாக கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஓகே லைக் சிங்கிங்னால இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, ஏன் இந்த ப்ரொஃபஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட டிகிரி மேலே கம்ப்ளீட்லி டிபெண்ட்டாக இல்லாமல் எனக்கு பேச்சு திறமை இருக்குது. நான் வந்து அது மூலியமாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. நான் இதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எனக்காகவோ என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ நான் இது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறேன். படிப்பை விட்டுட்டு ஏன் ஒரு யூடியூபராகவும் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் மாறினதுக்கு என்ன காரணம்? நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் BA சார். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போதே எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் வந்துச்சு. அதுக்கு எங்கள் அம்மா விடலை. நான் அப்போ போக முடியாததை வீட்டில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் ஆக்ட் பண்ணி போடுறது எல்லாம் பார்த்துட்டு ஓகே இவளுக்கு இதில் ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஏதோ இருக்கு போல இருக்கு, போய் ட்ரை பண்ணட்டும். ஃபஸ்ட்டு சினிமானாவே விட மாட்டாங்க. யாரை கேட்ப, எங்கே ஆடிஷன் போவ, எங்கே கேஸ்டிங் கால் கூப்பிடுவாங்க, யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபேம் தெரிஞ்சால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஆக்சுவலாக நான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே நானாக வரல சார், நான் தள்ளப்பட்டேன். நான் காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட் சார். என்னோட காஸ்மெட்டாலஜி ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு பார்லரில் நான் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன், டீச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியா பார்ட்னரை தேடி நான் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எனக்கு ப்ரமோஷனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில்ல. உனக்கு ப்ரமோட் ஆயிடுச்சு, உனக்கு வந்துட்டு ஒரு 115K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உன்னோட வியூஸை பார்த்துட்டாங்க அப்படின்னு. நானும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு உட்காந்துட்டே இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்கொயரி வரல. பட் அவர்கிட்ட போயிட்டு நான் திருப்பி கேட்குறேன், இது மாதிரி எனக்கு ஒரு என்கொயரி கூட வரவே இல்லை, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களெல்லாம் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், நான் அதுவும் இல்லாமல் லீடு பொசிஷனில் இருக்கிறவன், நான் நினச்சா என்ன வேணால் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டம். நான் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆரம்பித்து இன்றைக்கி அந்த பேஜில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு என்னை டிஃபெண்ட் பண்ணி தள்ளி விட்டது இன்னொரு சோஷியல் மீடியா பார்ட்னர். சொல்லுங்கள். நான் படித்தது பிசியோதெரப்பி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷ்னலாகவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலாக ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், என்னோட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலில் வந்து பெரிய ஆக்டர்னா, ட்ராமா காம்படிஷன்லேருந்து மோன் ஆக்டிங்கில் இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லேயும் பயங்கரமாக. இல்லை உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக இப்போ டேலண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் டாப்புண்ணா.
இல்ல அதுதான் கேக்குறேன், நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? ஸ்கூலு காலேஜ்லேயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா வந்துட்டார் திவாகரன்ட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்போ இனிஷியலாக ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம போட ஆரம்பித்தோம். அப்படியே சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ, ரீல்ஸு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்கிறாங்கன்னா, எனக்கு தனியாக பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா, வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தேவை ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணோம், 4 பேஷண்ட்ஸை கேட்ச் பண்ணணும் தான் நினச்சேன். ஊட ஆக்டிங் வீடியோஸ் பண்ணேன். அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. இது நல்ல, அதாவது இந்த சோசியல் மீடியா பவரை ஒரு நேர்மையான முறையில், ஹானஸ்டான முறையில் யூஸ் பண்ணி இது மக்களுக்கு நல்ல விதமாக தானே நான் இருக்கு. 2 விஷயத்த எல்லாருமே சாதாரணமாக பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போகிறேன்னு சொன்னால் வயிற்று வலின்னு அவரை விட அழகாக நடிக்கும். என்னாலே நடிக்க முடியும். ஆனால் அந்த மீட்டரில் நடிக்க முடியுமா? எது நடிக்கணும் எது நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல தெரியுமானா என்னால் தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஆடிஷன் போயிட்டேன், நிறைய விஷயங்களை பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் வருமானா அவர் அளவுக்கு தைரியமாக என்னால் சொல்ல முடியாது. அவருக்கு பின்னாடி உக்காந்துட்டு இருக்கிற ஒரு க்ரீன் டிஷர்ட் அந்த பையன் இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து உக்காந்தார். அவர் சும்மா கூட வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ப்ரோ எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு. ஆனால் திவாகர் வந்து 5 படம் நடிச்சிட்டுன்னு சொல்கிறாரு. அவர் நடித்தது அந்த பையனோட வாய்ப்பு தான். ஏன்னா அவன் அந்த கோமாளித்தனத்தை பண்ணல. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர மற்ற யாரையும் நிறுத்தல. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் நாங்க டாக்டர், இன்ஜினியர் ஆகும், பிசியோதெரபிஸ்ட் ஆகும், வெவ்வேறு படிப்புகளை படிச்சிருந்தா கூட சமூக வலைத்தளங்கள் மூலியமாக ஒரு இன்ஃப்ளூயன்சரா எங்க வாழ்க்கையை நாங்க வந்து மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா எங்களுடைய கோலை நாங்க அச்சீவ் பண்றதுக்கு இது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, இந்த சோசியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக இந்த சமூகத்துக்கு சீர்கேடா நடக்குது, இவங்கெல்லாம் ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் இருக்குல்ல, எதனால நீங்க அப்படி சொல்றீங்க சொல்லுங்களேன். சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறாரு. இதை பாக்குறவங்க என்னன்னா, ஒரு டாக்டரா இருக்கிற கூட நம்ம வந்து ரோட்ல இருந்து குளிக்கலாமா அப்படின்னு அவரை பின்தொடர கல்லூரி மாணவர்கள் நாம வந்து படிக்க தேவையில்ல, படிக்காம இந்த மாதிரி வீடியோ போடலாம், கண்டென்ட் போடலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய கல்விக்கு வந்து யாரோ போராடி இருக்காங்க, அவங்களுடைய தியாகங்களை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்க. முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம், அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம், அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க உங்க ப்ரொஃபஷனை வந்து நான் எடுத்துட்டு போறதுக்காக சோஷியல் மீடியால பண்றேன்னு சொல்லி. நீங்க நீங்க போட்டு நான் எதுவும் பார்க்கல. ஒரு தர்பூசணியை சாப்பிட்றீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாதுண்ணா. அது எனக்கு சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. நீங்க எப்படி வந்து உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம், நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ காலேஜ்ல படிக்கிறவங்களோ அவங்க வந்து நம்மள தலை தூக்கி வச்சு கொண்டாடுறத இதை வந்து என்னன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல, அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். அதாவது ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட். அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? என்ன சினிமா ஃபீல்ட் உங்களை ட்ரோல் மட்டும் தான பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம், 5 படங்கள் பண்ணிட்டோம். இவங்களை ஃபர்ஸ்ட் கோமாளி சொல்றதே தப்புனா ஏன்னு பாத்துக்கிட்டா, இவர் கோமாளி தனம் பண்றாரு தெரிஞ்சானே பாக்குறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நடிகர் இருப்பாரு, காமெடி நடிகர் இருப்பாரு. எதுக்காக? நம்மளை சிரிக்க வைக்கிறதா இருப்பாரு. அது மாதிரி அவர் சிரிக்க வைக்கிறாரு, நீங்க பாக்குறீங்க. நீங்க அப்படித்தானே அவரை ஃபேமஸும் பண்றீங்க. அது வந்து ட்ரோல் பண்ணாலுமே அவருக்கு அது நல்லது தானே. அது மூலமா அவர் ஃபேமஸ் ஆகிறாரு, அது மூலம் ஒரு இன்கம் கிடைக்குது, அவர் வளர்ந்துட்டு தானே இருக்காரு.